ஒவ்வொரு முறையும் இவங்க ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு கொளத்தூர்ல வின் பண்ணிட்டு வர திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை தோற்று விடுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது யாருமே இல்ல, நிச்சயம் நீங்க நடக்கும் நீங்க பாருங்க. நிச்சயமா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் கொளத்தூர் தொகுதியில இருக்கு. நீங்க வேணா தந்தி டிவில ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. சாதாரணமா இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச மொத்தமா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு திரும்பி வரோம்ல, அன்னைக்கு மாலையெல்லாம் போடுவாங்க. கோதாவரி ரிட்டையர் ஆயிட்டீங்களா? அவன் யாரு என்ன ரிட்டையர் பண்றதுக்கு? நானே ரிட்டையர் ஆயிட்டேன். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். யாரு வந்தாலும் நாங்க கவலைப்படல. நான் இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன பிடிச்ச கோடி பேர் காட்ட வெளியில. ஒரு அரசியல் கட்சி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 1 கோடி வாக்குகளை கடந்திருப்பது, 22 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகளை எடுத்திருப்பது கடந்த அரை நூற்றாண்டில் நிகழாத ஒரு வரலாற்று சாதனை. உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க விஜய். அடிச்சு தூள் பண்ணிருவோம், ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிக்கிறாரு, அவர் பாத்துக்கிறாரு. கிளவி எங்க அந்த கிளவி? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேனே, கேட்கவே இல்லையே. எலெக்ஷன் மாதிரி படம் விட்டுருந்தா வெறும் டைட்டில் கார்டு தளபதி விஜயன் தான் வரும். ஹலோ சார், கேவின் ப்ரொடக்ஷனா சார்? சார், ஜனநாயகன் படத்தோட எடிட்டர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் தர முடியுமா? இல்ல சார், டைட்டில் கார்டில் நீங்க தளபதி விஜய்னு போட்டுருவீங்க, அதை கொஞ்சம் மாத்தணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அப்படி நடிக்கும் வரும்னு சொன்னாங்க, கேட்கலையே. அதானே நடக்க போகுது. அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். நாங்க 10 பேர் போட்டிட்டு இருக்கோங்க. கேப்டன் பிளெஸிங்கோட 10 பேருமே நாங்க சட்டசபைக்கு போவோங்க. வானத்துல இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட செருப்பு உங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. அசையாம அதே இடத்துல இருங்க மேடம். மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. ஆனா திமுக மட்டும் மாறல. தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் மறையல. 234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்று. திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். எதுக்குடா தளபதி? நீ வேலுநாச்சியார் படைக்கு தளபதியா? மருதுபாண்டி படைக்கு தளபதியா? தளபதி நீ தளபதி அல்ல, தமிழ்நாட்டின் தலைவலி, தலைவிதி. என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. அது என்னடா சொன்னாவன்? வாக்குகள் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக முதலிடத்தில் இருக்கிறது தாவேகா. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 1.5 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். போடுகியா, உங்க பையனை போட்டது இவன்தான். என் கண்ணால நான் பார்த்தேன். தம்பின்னு கூட பார்க்காம சுத்து கொன்னுட்டான். போட்டுகியா துரோகி. சக்தி போடுறா இவனை. ஐயோ அழாதீங்க, அழுதுட்டு இருக்காங்க. இத பாவம் போல இருக்கு. ஐயோ அவங்கள காட்டுங்களா, அழுகுறாங்க. ஐயோ அழாதீங்க, ஐயோ அழாதீங்க சார். சார் அழுறாரு. எங்க பார்த்தாலும் டிவிக்கே தான். நிறைய பேர் சொல்லுங்க, என்ன ப்ரோ டிவிக்கே சப்போர்ட் பண்றீங்க, நிறைய வீடியோ டிவிக்கே போடுறீங்களே, டிவிக்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கு, எந்த போஸ்டும் டெலிட் பண்ணிடாதீங்க. கமெண்ட் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். மே 4ஆம் தேதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பர்சனலா மிரட்டினாங்க. நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க. அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க, எங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரியல. நிறைய இன்ஃபுளுசர்ஸ்ல நிறைய எல்லாமோ பேசினாங்க, இப்ப யாரையுமே காணுங்க. அவ்வளவு சோகமா கொண்டு நாய் நான் பேச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, நக்கின்னு கிடக்குது.
அங்க ஒரு மூலையில நக்கின்னு கிடக்குது. என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கே தான் இருக்கிறேன். அண்ட் உங்க வெற்றியை பார்த்துருக்கேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடி போடி, என் கோண காலிச்சிருக்கி, என் கோண வயிற்றிருக்கி, என் பீத்தச்சிருக்கி. என்ன அளப்புட அந்த அளப்பெல்லாம் சேர்த்து வாய ஏறி அளப்புறதுக்கு தாண்டி இப்ப கூப்பிட்டோம், வீடியோ போட்டு அதுக்கு தான் கூப்பிட்டேன். அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரவங்க இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே எது அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாது. கூவனியம்மா கூவனிய அப்ப தெரியாதா உனக்கு? வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு வாய்கிழியே பேசுறமே எம்மா மனம் கொடுத்தாங்க. இப்ப நான் அறிவாலயம் வாசல்ல தான் நிக்கிறேன். ஒரு காலத்துல எப்படி இருந்த அறிவாலயம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆடல அப்படின்னு தான் சொல்லணும். பட்டாசுக்கு சொல்லியிருப்பாங்க, பூக்கள் சொல்லியிருப்பாங்க, ஸ்வீட் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கினதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதான். என்ன பண்றது? டிவிக்கே மொத்தமா டிஎம்கேவை குஜலி மஸ்து பண்ணிட்டாங்க. தலைவரே என்ன சோனமுத்தாக போச்சா? பெருசா பேசுனீங்க, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு. இன்னைக்கு முடிச்சு மூலையில உட்கார வச்சிட்டாங்களா? வெள்ள சட்டை போட்டு வெள்ளையும் சொல்லமா தெரிஞ்சிட்டு இருந்தாரு எங்க ஸ்டாலின் அங்கிள். இனிமே இந்த முகத்தை எப்படிங்க பாப்போம்? திமுக இருக்க ஊப்பிகள்லாம் சொன்னாங்க எங்க தலைவர்லாம் படுத்துக்கிட்டே ஜெயிப்பார்னு. இனிமே வீட்டுல மூலையில படுத்தே கிடக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில நிக்க வச்சிட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லாத. நான் ஸ்டாலின் அங்கிள் வரட்டா? விஜய் சாருக்கு எங்க போனாலும் கூட்டம் வருங்க. அவர் மிகப்பெரிய நடிகர். ஒரு பொழுதும் கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறாது. அவரை கூட்டம் வந்துச்சு. ஆமா, அவரை பாக்குற கட்டாயம் கூட்டம் வரும். என்ன குழப்பம்? எங்க தெருக்கு வந்தாரு நானும் பாப்பேன். 1996 ஆண்டு 1996 போகும்போது இளைஞர்கள் இதோட இளைஞர் கூட்டம் வந்திருக்கு. அப்ப நீங்களா இல்ல. கூட்டத்தை வச்சு ஒண்ணும் கணக்கு பண்ண முடியாது. கூட்டம் அப்படிங்கறத பத்தி நீங்க பண்ணக்கூடாது. திரைப்புகழ் பெற்ற நடிகர் ஒரு இடத்துல பொது இடத்துல வரும்போது அதை ஒரு தடவை பார்க்கணும்ட்டு மக்கள் வெகுவா கூடுவாங்க. என்ன சொல்லல, கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். சிறந்த நடிகர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.